வணக்கம், வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. இன்னைக்கு நம்ம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நேரம். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். இந்த விதியை மாற்றி அமைப்பதற்கு இந்த வாரம் நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு என்ன என்றால் கல்புத்தி தெய்வீக புத்தி. அப்படின்னா என்ன? கல்புத்திக்கும் தெய்வீக புத்திக்கும் எப்படி நம்ம விதிக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று இந்த வாரம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம சொல்லுவோம் மனதை வென்றவர்கள் உலகத்தை வெல்லலாம் என்று. அப்ப இந்த மனது கட்டுப்படுத்தணும்னா இந்த புத்தி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அறிவு. அப்ப ஏன் இந்த கல் புத்தி தெய்வீக புத்தி இதை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா நம்ம நிறைய படிப்போம் இல்லைங்களா? படிக்கும் போது இந்த வாக்கியம் இந்த வாக்கியம் வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வாக்கியத்துல, நீங்கள் ஞான ரத்தினத்தை தேர்ந்தெடுத்தீர்களானால் உங்க புத்தி தெய்வீகமாக ஆகும். அதே நீங்கள் கற்களை எடுத்தீர்களானால் உங்க புத்தி கல்லாக மாறிவிடும் என்று அந்த வாக்கியம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த நம்ம இந்த பாட்டு கேட்டிருப்போம். பழைய பாடல் விரும்புவவங்களாம் அந்த பாடல் நிச்சயம் நீங்க கேட்டிருப்பீங்க. கடவுள் ஏன் கல்லானார் கல்லா போன மனிதர்கள் நாளே என்று. அதுல நல்ல நல்ல வரிகள் இருக்கு இல்லையா? இப்போ அந்த பாட்டுக்கும் இந்த கல்புத்தி உள்ளதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்றைய உலகத்துல நம்ம பாக்குறோம் பல கொடுமைகள், பல இம்சைகள், பல கொலைகள், கொள்ளை இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த கல் புத்தியாக இருப்பதுனால தானே. நம்மளோட புத்தி கல்லாக ஆகிருச்சு. அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம மாதிரி புல்லு மாதிரி இருக்கக்கூடாது, கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. அப்பனா இந்த கல்லும் புல்லும் எதை பார்த்து சொல்றாங்க? ஒரு மனிதனை பார்த்து சொல்றாங்களா இல்ல அவங்க அறிவு திறமைய பார்த்து சொல்றாங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறது. கல்லு மாதிரி இருக்காங்க, புல்லு மாதிரி இருக்காங்க, அறிவாளி, புத்திசாலி, முட்டாள் இதெல்லாம் எதை குறிக்கிறாங்க? நம்ம ஆத்மாவை, அதாவது உடலே இல்ல, உடல் இந்த ஆத்மா எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த உடல் இயங்குது. அப்ப இந்த ஆத்மால மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்கு. அதாவது இந்த ஆத்மா உள்ளதுதான், அதாவது இந்த உடலை இயக்குகிறதே இந்த ஒளி சுரூபமான ஒரு ஜோதி ஒளியான ஆத்மா. இந்த ஆத்மா உடலை இயக்கிறது. இந்த உடலுக்கு ஐம்புலன்கள் இருக்குது. அந்த புலன்கள் கண்ணு, மூக்கு, வாய், காது, கை, காலு என்று இருக்கிறது. அப்புறம் இது உடலோட புலன். இந்த ஆத்மாவோட புலன் என்ன என்றால் மனம், புத்தி, சமஸ்காரம். மனம் எண்ணத்தை உருவாக்கும். புத்தி எது சரி எது சரியில்லை என்று நிர்ணய. அதனால்தான் பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடல் சொல்லும் போதுலாம் ஒரு பாடல் வந்துருது, ஞாபகம் வருது. புத்தியை தீட்டு, அதாவது கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு. அப்ப புத்தியை தீட்டும் போது ஏன் புத்தியை தீட்ட சொல்றாங்க? அப்ப உன் சிந்தனையை சரி பண்ணு, உன் சிந்தனையை உருவாக்கு, சிந்தி யோசி எது சரி எது தவறு என்று. தவறை விட்டு விடு. கொலை செய்யறதுனாலயும் குத்தி கொள்றதுனாலயும் எந்த பிரச்சனையும் தீராது அல்லவா? அப்ப இந்த புத்தி அப்புறம் இந்த ஆத்மால மனம், புத்தி, சமஸ்காரம். புத்தி நிர்ணயிக்கும் சக்தி உள்ளது. எது சரி எது தவறு என்று நிர்ணயிக்க சக்தி உள்ளது. அந்த புத்தியை தீட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு ஞானம், அறிவு, திறமை, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தியில் நம்ம புகற்றணும். அடுத்தது சமஸ்காரம்னா பதிவு. அதாவது நம்ம சொல்லுவோம் கதை, நம்ம எப்போதும் என்ன சொல்லுவோம்னா கதை இருக்கும் இல்லைங்களா? மேல போயிட்டா இறந்தவன மேல யமதர்மன்ட்ட போனோன்னு சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கான். சித்திரகுப்தன் நம்மளோட கணக்கின் புஸ்தகத்தை திறப்பாரு. நம்ம கணக்கின் புஸ்தகத்துல நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அந்த பதிவெல்லாம் காட்டுவாரு. அது பெரிய ஒரு புஸ்தகத்தை திறந்துன்னு. நானும் இவ்வளவு நாளா அப்படித்தான் போல இருக்கு, மேல யமதர்மன் நம்ம என்ன செஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பிரம்மகுமாரிக்கு வந்தோன்னதான் எனக்கு தெரியுது, ஏன் அப்படின்னு சித்திரகுப்தன் யாரும் இல்ல. சித்திரகுப்தன் என்பது நம்மளோட பதிவாக்கம். அதாவது இந்த ஆத்மால உள்ள ஒரு பாகம். அது என்ன செய்யும்னா நம்ம சிந்திப்பது, நம்ம பார்ப்பது, நம்ம பேசுறது, நம்ம கேட்கறது, நம்ம கை காலால செய்யறது, நம்ம சுவாசிக்கிறது, நம்ம உணர்றது எல்லாமே பதிவாகும். எல்லா விதமான எண்ணமும் அது பதிவாகும். அதாவது ஒரு ரெக்கார்டிங் சொல்லலாம், இல்ல லைப்ரரி சொல்லலாம்.
அது எல்லாம் பதிவும் லேப்டாப்ல கம்ப்யூட்டர்லாம் ஹட் டிரைவ்னு சொல்லுவாங்க. நீங்க பதிவை வச்சுக்கிறது பென் டிரைவ் சொல்லலாம், ஹட் டிரைவ் சொல்லலாம். ஸோ என்ன செய்யும், அந்த பதிவை வைத்துக் கொள்ளுது. அப்புறம் 10 வருஷம் சென்று அந்த பென் டிரைவை போட்டாலும் அது உள்ளுக்கு தானே இருக்கும். நீங்க டிலீட் பண்ணாலும் சில நேரத்துல அது ஒன்றும் இப்பெல்லாம் கிளவுட்ஸ்ல சேவ் பண்றோம் இல்லையா? கிளவுட்ஸ்ல சேவ் பண்ணனா அதை யார் வேணாலும் திடீர்னு யாராச்சும் நம்மள ஹேக் பண்ணா நம்மளோட பழைய டேட்டாலாம் எடுத்துடலாம் இல்லையா? அதே மாதிரி ஆத்மால இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் என்ன செய்யும், நீ இதை செஞ்ச டீட்டெயில்ஸா 4 கணக்கு, தேதி, நாள், நேரம், வருடம் என்று எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடும். அப்ப இது பதிவாக்கும். சில நேரம் இந்த பதிவாக்கம் தான் என்ன செய்யுது, நம்ம பழக்கமா போயிருது அடிக்கடி செய்யும் போது. உதாரணத்துக்கு காலையில எழுந்திரிச்சோடனே பல்லு விளக்கணும் இல்லையா? அதனால என்ன செஞ்சோம், காலையிலேயே கண்ணை முழிச்சோன்னே வேற என்ன செய்யறாங்க, மொத்த எண்ணம் சொல்லாமலே இந்த டாய்லெட் போய் சேர்த்து வேணா கண் மூடிக்கிட்டு கூட செய்யலாம், போய் பல்ல வலிக்கிறோம். அப்ப அது சமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சமஸ்காரத்தை பத்தி பேசல, மனதை பத்தி பேசல, இன்னைக்கு புத்தியை பத்தி பேசப்போம். எப்படி இந்த புத்தியை நம்ம செம்மையாகுதுன்னு, தெய்வீக புத்தியம், கல்வி, இதை பத்தி நம்ம பேச போறோம். அப்ப நான் சொன்ன மாதிரி ஞான ரத்தினத்தினால் நீங்கள் பயன்படுத்தினர்களானால் நீங்கள் உங்கள் புத்தி தெய்வீகமாக ஆகும். அதுக்கப்புறம் சொன்ன கல்லை தேர்ந்தெடுத்தால் நீங்க உங்க புத்தி கல்லாக மாறிவிடும். அதுக்கு விளக்கம் தெரிஞ்சிடும். ரெண்டும் ஞானத்தை பத்தி தான். அதாவது கல்லாவுனாலும் ஞானம் தான், நமக்கு அறிவு திறமை தான். தெய்வீகமானாலும் அறிவு, நம்மளோட அறிவித்தான் நம்மளோட ஞானம், நம்ம கிட்ட இருக்கிற தெளிவு, புரிந்துணர்வு. இப்ப நம்ம நல்ல நல்ல விஷயங்கள், பண்புள்ள விஷயங்கள், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு என்னெல்லாம் நன்மை வரும், நம்ம நன்மை, மற்றவங்க நன்மைக்கு எதெல்லாம் நன்மை வரணுமோ அதை கத்துக்கொண்டால் நம்ம வாழ்க்கை தெய்வீகமாகும். அந்த ரத்தினம் அது ரத்தினமாயிரும். அதாவது நல்ல பண்புகள் எனக்கும் உலகத்துக்கும் மற்றவர்களுக்கும் தத்துவத்துக்கும் நன்மையை கொண்டு வரும் போது அது ரத்தினமாகும். ஏன்னா நன்மை கொடுக்குது அல்லவா, அமைதியை கொண்டு வருது, சந்தோஷத்தை கொடுக்குது, வாழ்க்கையை முன்னேற்றது, ஒருத்தவங்களுக்கு எப்படி வாழணும்னு நம்பிக்கையை கொடுக்குது. இதெல்லாம் ரத்தினம். நம்மளும் சந்தோஷமா இருக்கும், மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கிறது ரத்தினம். ஆனா எதெல்லாம் சோகத்தையும், துக்கத்தையும், வலியும், வேதனையும், மன அழுத்தத்தில், மன உளைச்சல் கொண்டு வருதோ அதெல்லாம் அதான் ஞானம் தான். ஆனா அந்த ஞானம் நம்மளுக்கு சோகத்தை கொடுக்குற ஞானம். ஒண்ணு நம்மளுக்கு ஒரு விதமான கல்வி நம்மளுக்கு சந்தோஷம், வெற்றி, அமைதி, அன்பு, சுகம் கொடுக்கின்ற கல்வி. மற்றொரு கல்வி நம்மளுக்கு துக்கம், சோகம், மன அழுத்தம், மன வலிகள் கொடுக்கின்ற கல்வி. சோ இது ரெண்டும் கல்வி தானே, ரெண்டு ஞானம் தானே. சில நேரம் யாரெல்லாம் இந்த ரத்தினமாக கத்துக்கொள்றாங்களோ அவங்க புத்தி தெய்வீகமாகும். யாரெல்லாம் கெட்டதை கத்துக்கொள்றாங்களோ அவங்க புத்தி கல்லாகும், இல்ல புல்லாகும். இல்லாட்டினா என்ன வேற ஏதாச்சும் வேணா நீங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்தா நீங்க அதை போட்டுக்கலாம். அப்ப மனிதனோட புத்தி, இன்னைக்கு ஒருத்தர் சோகத்தில் இருக்கிறார்னா, சோகத்துல வலி, வேதனை, மன உளைச்சல் அப்படின்னா அவருக்குள்ள எந்த மாதிரி கல்வி, எந்த மாதிரி ஞானத்தை அவர் வளர்த்து கொள்கிறார்? ரெண்டும் ஞானம் தான் இல்லையா? கல்லாகிறதும் ஞானம் தான், தெய்வீகமாகிறதும் ஞானம் தான். அப்ப இந்த கல்புத்தி எப்படி உருவாகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்ன ஞானம்னா என்ன, விழிப்புணர்வுனா ஞானம்னா என்ன, கல்வினா என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஞானம் என்றால் விழிப்புணர்வு, புரிந்துணர்வு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோமா பாருங்க, பொறுமையா. நம்ம எப்போதும் இந்த ஸ்லோகத்தை நம்ம கேட்போம். என்ன ஸ்லோகம்னா, பொறுமை கடலோட ஆழமானது, பொறுத்தவன் உலகை ஆளுவான், கோவக்காரனுக்கு புத்தி மட்டு. இதெல்லாம் சொல்றோம். ஆனா இன்றைய என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளர்ற போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்களா, இல்ல குடும்பத்துல யாராச்சும் பொறுமையா இருன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பொறுத்தீங்கன்னா உங்க தலையில மிளகா அரைச்சிருவாங்க, உங்களை ஏமாத்திருவாங்க, நீ பொறுக்காத, பொங்கி எலி என்று ஏத்து பேசு. இந்த மாதிரிதான் நிறைய நண்பர்களும் சில நேரம் உறவினர்களும் சொல்றாங்க. என்ன நீ இவ்வளவு பொறுமையா இருக்க, உன்னை ஏமாத்திருவானுங்க, இப்படிலாம் நீ வாழ முடியாது, இப்படிலாம் நீ குப்பை கொட்ட முடியாது, நீ கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்கணும், அப்பதான் அவங்க அடங்குவாங்க, அடிச்சாதான் சொன்ன பேச்சு கேட்பாங்கன்னு. இந்த மாதிரி பாருங்க, இதுதான் கல்விதான். நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க, அதாவது தவறான வழியில புரிய வைக்கிறாங்க. அப்ப பொறுமை கடலோட ஆழமானது பொய்யா இல்லதானே? அப்போ கோபக்காரனுக்கு புத்தி மட்டா அது எப்படி? சோ நம்ம அதோட ஆழத்துக்கு போகும் போது தான் நம்ம அதோட
புரிஞ்சுக்கணும். அது அது நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு தெரியும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு. அப்ப அந்த ஒரு வாக்கியத்த சொன்னோம்னா, அந்த வாக்கியத்தை வந்து நம்ம புரிஞ்சு, அறிஞ்சு அது வந்து செயல்ல போடம்போது, அப்புறம் அதோட அந்த வாக்கியத்தை பொறுத்தவன் பூமி ஆளுவான். சும்மா அந்த வாக்கியத்த மட்டும் கேட்டுட்டு நம்ம சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல. என்ன செய்யணும்னா, அத புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வராங்க? அதோட அர்த்தம் என்ன? எப்படி பொறுத்தவன் உலகை ஆளுவான்? என்று நம்ம அதோட தெளிவை இன்னும் ஆழமா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, இப்பதான் கூகுள்ன்னு ஒண்ணு வந்திருக்கு. இல்ல ஏஐன்னு வந்திருக்கு, ஜெமினின்னு வந்திருக்கு, நீங்க சாட் ஜிபிடின்னு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா, என்ன மொழியில கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியலன்னா, நீங்க உங்களோட நீங்க அதுல பேசி அது அப்புறம் அது நம்ம கிட்ட பேசும். அந்த மாரி சுலபமாச்சு. ஏதாச்சும் புரியலன்னா, ஏன் கோவம் வருது? ஏன் ரத்த கொதிப்பு வருது? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப கேள்வி கேட்டாலே அது பதில் சொல்லிரும். நெறைய பேத்துக்கிட்டலாம் கேட்க வேணாம். ஏஐ வந்துருச்சு இல்லையா? அப்ப நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளும்போது, நம்மளோட புத்தி வந்து தெளிவடைகிறது. புத்தி தெளிவடையறதுன்னா, நம்ம தெய்வீக புத்திக்காரங்களா வந்துருவோமா? இல்ல. அதுக்கு இன்னும் பயிற்சிலாம் போடணும். அப்புறம் திறமைய வளர்த்துக்கலாம். என்ன என்ன திறமைய எப்படி வளர்த்துக்கிறதுன்னு கூட இந்த ஞானம், இந்த கல்வி நம்மளுக்கு உதவி அப்ப ஞானம் என்றால் புரிந்துணர்வு, விழிப்புணர்வு. அடுத்தது அ அதை அதை எப்படி செயல்ல கொண்டு வருவது? அதை எப்படி அனுபவம் செய்து? கற்றது வந்து நம்ம கற்றது இதெல்லாம் கற்றுக்கொண்டோமோ, அத நம்ம வச்சிருக்க கூடாது. அது உள்ளுக்கே வச்சிருந்து நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இத்தனை டிகிரி வச்சிருக்கேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், என்கிட்ட இவ்வளவு ஞானம் இருக்குன்னு சொல்றதுல ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆனா அது செயல்ல போட்டு எல்லாத்துக்கும் நன்மை கொண்டு வரணும். அப்ப அது அனுபவம் செஞ்சாங்க. அப்ப அது அனுபவம் செய்யும் போதுதான் அதோட நன்மையை நம்ம உணர்றோம். படிச்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா படிச்சவங்க எல்லாம் மேதை ஆயிட்டாங்களா? இல்ல படிச்சவங்க தான் எல்லாரும் அவங்க படிச்சது செயல்ல போட்டு இல்ல தானே? சிலவங்க பள்ளிக்கு போகாதவங்க கூட அன் அவங்க சொந்தமா படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஏதோ ஒரு அளவுக்கு அவங்கள பார்த்தா உச்சத்துல நிப்பாங்க. ஏன்? அவங்க படிச்ச கல்வியை அவங்க சரிவர வாழ்க்கை என்ற கல்வியை சரியா கற்றுக்கொண்டார். படிப்பறிவு அதாவது ஏட்டு சொரக்கா அது ஏட்டு சொரக்கா எதுக்கு ஆகாதான்? கறிக்கு ஆகாதான். அதே மாதிரி ஏட்டுல படிச்சா பத்தாது. அதற்கு தகுந்தாப்புல அது செயல்ல போடணும். அந்த சொரக்கா வந்து நெசமா சொரக்கா வந்து கறிக்கு வரணும். அப்ப நம்ம படிச்சது நெசமா மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி வரணும். இல்லையா? இது ஞானம். அதாவது அதை பத்தி ஒண்ணும் இன்ஃபர்மேஷனை அறிந்து கொண்டு அது செயல்ல அதை அனுபவம் செய்வது. அப்புறம் அது நம்மளோட திறமையை அந்த புரிந்துணர்வுனால் நம்ம திறமையை வளர்த்துக் கொள்வது. நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க இல்லையா? எல்லா இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் திறமை உள்ளவங்களா? இல்லதானே? நீங்க பாருங்க, இந்த படிச்சவங்க எல்லாம் தியரிய மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யணும். நெசமான ஸ்பானரை பிடிச்சி எப்படி செய்யறதுன்னு செய்ய சொல்லுங்களேன், தெரியாது. அந்த படிப்பு குறைவா இருக்கு இல்லைங்களா? இவங்க என்ன செய்வாங்க? அவங்க படிச்சதை வச்சு செயல்ல போட்டிருப்பாங்க. எந்த ஸ்க்ரூ எங்க போடணும், எந்த ஒயரை எங்க வைக்கணும், எதை வெட்டணும், எதை கட்டணும் என்று அந்த குறைவா படிச்சிருக்காங்க தெரியுங்களா? அவனுக்கு தெரியும் எங்க போடணும்னு சொல்லி. இந்த நிறைய படிச்சிருக்காங்க தெரியுங்களா? அவங்க முட்டாள்னு சொல்ல, இவங்களே முட்டாள்னு சொல்ல. 2 பேரும் தேவை. அல்லவா? அப்ப செயல்ல போட்டு அது திறமையா ஆமா இதுதான் சொல்றதுக்கும் செயலுக்கும் சமமா இருக்கிற மாதிரி நம்ம அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நம்ம பார்த்தோமா இந்த ஞானம் வந்து ரொம்ப ஆழமானது இல்லையா? அப்ப இந்த ஞானத்தை வந்து நம்ம சரிவர கத்துக்கொண்டோமா அது ரத்தினமா ஆகி நம்ம வாழ்க்கையை வந்து தெய்வீகமா கொண்டு வரும். அதை வந்து நம்ம சரிவர புரிஞ்சு கொள்ளனா அது வந்து ஒன்னும் பயனில்லாம போய்விடும். இல்லாட்டினா இன்னொரு விஷயம் தவறான விஷயத்த கத்துக்கொண்டோமா நம்ம வந்து தவறான வழியில போவோம். ஒண்ணு வந்து அது பயன் இல்லாம போயிடும். இந்த ஞானத்தை வந்து சரிவர பாவித்தமா நம்மளுக்கு தெய்வீக புத்தி நம்மளுக்கு பயனுள்ளதா வந்து வெற்றி கொடுக்கும். இந்த ஞானத்தை நம்ம தவறா பயன்படுத்தணுமா அது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாத மாதிரிதான். நீங்க எவ்வளவுதான் படிச்சிருக்கலாம். ஆனா நீங்க அதை செயல்ல கொண்டு வரலன்னா படிச்சதெல்லாம் வேஸ்ட் தான். 2வது தவறான விஷயங்கள்லாம் படிச்சோமா அது தவறாக பயன்படுத்தணும். நம்ம கிட்ட இருக்கிறது தவறா அந்த ஞானத்தை தவறா பயன்படுத்தணும். அதுவும் கிட்டதாக தான் போகும். புத்தி வந்து கல்லா தான் மாறும் இல்லையா? அதே போலதான் நம்ம வந்து சிலவங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? கற்றது கையளவு கற்காதது கடல் அளவு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எனக்கு சில இந்த ஆகாயம் வந்து நீளமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இது வந்து நம்ம பார்க்கிறோம்ல ஆகாயம் நீளமாக இருப்பது என்று தெரியும் என்று. ஆனா அந்த ஆகாய நீளம் எப்படி வந்தது? அது சிலவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஆகாயம் ஏன் நீளமா இருக்குன்னு இல்லைங்களா? சில நேரம் கலர் கலரா இருக்கும். அது ஏன் கலர் கலரா வருது?
அத வந்து அத உத்து நோக்கி இதனால தான் அது நீளமா இருக்கு. இதனால தான் அது வந்து லேசான கருப்பாயிடுச்சு. கருப்பாயிடுச்சுன்னா மழை பெய்ய போகுது என்ற அர்த்தம் அல்லவா? ஸோ இது வந்து நம்ம அந்த ஞானத்த தெளிவர புரிஞ்சுக்கிறோம். ஆகாயம் நீளமா இருக்கு. ஆகாயம் நீளமா இருக்குன்னா, அது ஏன் நீளமா இருந்துச்சு? கடல் நீளமா இருக்கிறதுனால அது நீளமா இருக்கு. ஏன் கடல் நீளமா இருக்கு? தெரிஞ்சுக்கிங்க தேதி. சரிங்களா? ஸோ அடுத்தது எப்படி இந்த கல் புத்தி, தெய்வீக புத்தி இந்த நம்ம கற்றிருக்க கல்வி இந்த ஞானம் எப்படி ரத்தினமாக ஆக்கலாம், எப்படி வந்து கல்லாக மாறுறதுன்னு இன்னும் நம்ம புத்தியை அதாவது ஞானமுள்ள புத்தி வந்து ரத்தினம் நிறைந்தது. கல் வந்து அது ஞானத்தை சரிவர பயன்படுத்த விட்டால் கல் புத்தி என்று பேசிக்கிட்டு இருந்தோம். அதோட அர்த்தத்தை சொல்லியாச்சு. இப்ப வந்து இன்னும் அதை பத்தி ஞான ரத்தினம். ஞான ரத்தினம் நம்மளுக்கு எதை கொண்டு வரும் என்றால் நம்மளுக்கு உண்மையான விவேகம், அறிவாற்றல் நம்மளுக்கு ஆழமாக கொண்டு செல்லும். அடுத்தது நம்மளால தெளிவாக ஒரு விஷயத்தை தெளிவாக நன்றாக அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் என்றால் என்ன? உண்மையான ஆன்மீகம் என்ன? அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஒழுக்க முறைகள், ஒழுக்கம், ஒழுங்கு இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இன்னும் உயர்த்தி கொள்வது, இந்த ஞானத்தின் அடிப்படையில சுயமாற்றத்தை எப்படி நன்றாக அதிகரிச்சு நம்ம ஆளுமை, அதாவது நம்மளோட ஆன்மீக ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்ம ஆளுமை வந்து ராஜரீகமாக எப்படி வைத்திருப்பது, இதையெல்லாம் நம்ம நன்றாக புரிந்து கொண்டு அதன்படி செய்வோம். அப்ப இந்த விஷயத்தை அதாவது நம்ம ஆளுமைனா பர்சனாலிட்டி, இந்த ஆளுமை ராஜரீகமாக இருக்கும் போது நம்மளோட புத்தி வந்து அவ்வளவு ராஜரீகமாக இருக்கும். அவ்வளவு ஒரு தெளிவாக இருக்கும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது என்று தெளிவான புத்தியுடையவர் இருப்பார்கள் அந்த நபர். நம்மளோட புத்தி வந்து தெய்வீகமாகணும்னு என்ன அர்த்தம்னா அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும், தெளிவு வரும். அது வந்து வளைந்து கொடுக்கிற தன்மை இருக்கு. எங்க வளைந்து கொடுக்கிறது, எங்க பேசலாம், எப்படி பேசலாம், அதாவது அதுக்கு ராஜதந்திரம் நிறைந்த ஒரு புத்தியாக இருக்கும். எங்க பார்த்தாலும் எந்த நேரத்துல வேணாலும் கத்தலாம், பேசலாம், என்ன வேணாலும் வார்த்தைகளை நம்ம வெளிவிட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போது இந்த காலகட்டத்துல பார்த்தோமா, எங்க எதை பேசணும்னு தெரியாம பட்டாசு வெடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் வெடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம சில நேரம் நம்ம சொன்ன வார்த்தைகள் வந்து பலவரும் காயப்படுத்தியிருக்கோம். கடைசியில நம்ம வருந்துவோம், ஏன்டா சொன்னேன்னு சொல்லி. அப்பனா நம்மளோட அறிவு வேலை செய்யல, நம்ம ஏன்டா பேசினேன்னு வருந்தும் போது. அப்ப அங்க வந்து நம்மளோட புத்தி தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்தி சொல்கின்ற வார்த்தை எதை சொல்ல வேண்டுமோ அது மட்டும் சொல்லுவோம். பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ கொஞ்ச நேரம் அதை சிந்தித்து தள்ளி போட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி குறைவா பேசி நம்ம ராஜரீகமான ஆளுமையை கொண்டு இருக்கும் போது புத்தி அதுல என்ன காமிக்குதுன்னா நம்மளோட அறிவின் கூர்மையை காமிக்குது. நல்ல புத்திசாலி அறிவாளி நல்ல அறிவை வாய்ப்பான குறைவா பேசுவாங்க. நீங்க பாத்தீங்களா அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்களேன், வள கொலன்னு பேச மாட்டாங்க, அவங்க குறைவா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவையில்லாதெல்லாம் யோசிக்க வேணாம். அதனால அவங்களுக்குள்ள ரொம்ப இறக்க குணம் இருக்கும். அவர்கள் வந்து அவங்களை உயர்ந்தவர்கள் என்று எல்லாரும் கருதுவார்கள். தான் கூட தன் உயர்ந்தவன் என்று கருதுவார்கள். அந்த ஞான ரத்தினத்தை பயன்படுத்தும் போது நமக்குள்ள ஆக்கப்பூர்வமான நேர்மறையான பாசிட்டிவான சுயமாற்றம் நடக்கும். அந்த நேரத்துல சுயத்தின் மேல நம்ம மேலேயே நம்மளுக்கு அன்பு வரும். நம்மளை நேசிக்க ஆரம்பிப்போம். நம்ம மட்டும் நம்மளை நேசிக்க போறதில்ல, ஆக்கப்பூர்வமான மாற்றம் வரும்போது நம்ம உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களும் நம்மளை பார்த்து இவனை மாதிரி இருக்கணும்பா என்று சொல்ற அளவுக்கு நம்மளோட இந்த ஞான ரத்தினம் நம்ம புத்தியை கூர்மையாக்கி புத்தி வந்து மனசை கட்டுப்படுத்தி நம்மை சரியான வெற்றி நிறைந்த வாழ்க்கை பாதையில் நம்ம சென்று கொண்டிருப்போம். கல்புத்தி அடுத்தது சொன்ன மாதிரி கல்புத்தி தெய்வீக புத்தி. கல்புத்தி ஞானம்னா எப்படி? ஞானம் தானே அதுவும். ஆனா அதை மட்டும் எப்படி அந்த ஞானத்தை கத்துக்கிட்டா மட்டும் அது எப்படி கல்லாகுது? ஒரு ரத்தினம் அந்த ஞானத்தை ரத்தினமா பயன்படுத்தினோமா நம்ம வந்து
ஆக்கப்பூர்வமான மாற்றம், தெய்வீக வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்வோமா. ஆனா அந்த ஞானமே நம்ம தவறா பயன்படுத்திட்டோமா, அது கல்லா போயிருமா. அது கூட கல்ல போறதுக்கு கூட ஞானம் இருக்கு பாருங்க. சரி, அது என்ன ஞானம்? நம்ம கல்லா போற ஞானம். நம்ம தேவையில்லாததெல்லாம் செயற்கையானது. அதாவது செயற்கையான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ப ஆமா, பொய்ய கூட உண்மைன்னு சொல்லுவோம். ஆ அவங்கலாம் பொய் பேசுவாங்க. நம்மளுக்கு தெரியும் அவங்க உண்மை பேசுவாங்கன்னு. ஆனா சில நேரம் ஒரு பயத்துல நம்ம பேச மாட்டோம். அந்த பொய்ய கூட நிஜம் என்று நினைச்சிடுறோம். அப்புறம் பயம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, நம்ம நம்மளே சில நேரம் நம்மள ஏமாத்திக்கிறோம். அதுல இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம சைவமா இருக்கோம். சிலவர்கள் இந்த சைவத்த சமயத்த ஏத்துக்க மாட்றாங்க. அவங்க என்னத்தம்மா வெட்டி பேசுறாங்க? அப்படின்னா, நீங்க பால் குடுக்குறீங்களே, பாலும் அசைவம் தானே என்று சிலவர்கள் தர்க்கம் பண்றாங்க இன்ன வரைக்கும். என்னைய கேட்ட வரைக்கும், இது தர்க்கம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சைவம்ன்னு சொல்லிட்டு பால் குடிக்கிறாங்க. சைவம்ன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணீல மீன் ஓடுதே! அப்பன்னா அந்த தண்ணீரும் அசைவம் தானே என்று. அப்புறம் செடி கொடிலாம் வெட்டுறீங்களா? அப்பயும் அந்த உயிருக்கு நீங்க கஷ்டத்த குடுக்குறீங்க. அது நம்ம விளக்குனாலும், ஏன் அப்படி செய்ய மாட்டோம்ன்னு இந்த நம்ம விளக்கம் குடுத்தாலும், அந்த விளக்கம் சரியா தான் இருக்கும். செடி கொடிங்கள வெட்டுனா மறுபடியும் அத நட்டு வச்சா அது மறுபடியும் முளையும். ஏன்னா செடி சாகாது. அதுக்கு வேர்லேருந்து வரும், விதையிலேருந்து வரும். பாருங்க, ஒரு மாங்கா மரத்த வெட்டுனாலும், இப்ப நம்ம வீட்டு சென்டர் மென்னுக்கு ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரம் நம்ம ஒண்ணும் நட்டு வைக்கல. அரச மரம் இல்ல, மலவேம்பு. அந்த மலவேம்ப நம்ம நட்டே வைக்கல. திடீர்னு அது எங்கருந்து வந்துச்சு? இந்த வீட்டெல்லாம் கட்டம்போது என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த வீட்ட அழிச்சிருப்பாங்க இல்லையா? காடெல்லாம் அழிச்சிருப்பாங்க. காடெல்லாம் அழிச்ச பிறகு அவங்க என்ன போட்டிருப்பாங்க, மேல மண்ணு இன்னும் கூட மண்ண போட்டு, மண்ணு மேல இரும்பெல்லாம் போட்டு, சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ரோடெல்லாம் போட்டு நல்லா வச்சிருக்காங்க. இந்த மழை எங்கருந்து வந்துச்சு? அது எங்கேயாச்சும் அதோட வேர முழுசா புடுங்கலன்னா என்ன செய்வாங்க? முழுசா புடுங்கி எடுக்கலன்னா, அந்த வேர் உள்ளுக்கு இருந்துகிட்டு தானே இருக்கும். அது வளர்ந்துகிட்டு தானே இருக்கும். அப்ப அந்த வேர்லேருந்து எங்கேயாச்சும் ஓட்டை இருந்துச்சுன்னா, அந்த வெயில பார்த்து அது தானா வெளிய வரும். பாருங்க, அதோட அறிவு பாருங்க. எங்க நீ யாரும் நான் வளரணும்னு நினைச்சேன்னா, எங்க வேணாலும் வளரலாம். அந்த செடிய பார்த்து நம்ம கத்துக்கலாம். அது ஒரு பாடம் சொல்றது இல்லைங்களா? அப்ப அத நம்ப இப்படி விளக்குனா கூட ஏத்துக்க முடியாத ஒரு எண்ணம் மனதில் இருக்குது இல்லையா? அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்னத்தான் சொன்னாலும், அவர்கள் புடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். சிலவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் தர்க்கம் பண்றதோ, விளக்குறதோ, நம்ம நேரம் தான் வீணாகும். சரிப்பா, நீங்க நம்புறத நம்புங்க. நாங்க தவறுதான்னு சொல்லி நம்ம தோத்துறலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால பாருங்க, நம்ப சில நேரம் ஞானத்த கத்துக்கிட்டோம். நம்ம அறிவாளி, நம்ம புத்திசாலின்னு சொல்லும்போது, அங்க பணிவு இருக்க வேண்டும். ஏன்னா சொன்னேன்ல, கற்றது கையளவுன்னு. அப்ப நம்ம கத்துக்கிட்டது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் தான். ஆனா இந்த ஞானம், இந்த கல்வி என்பது கடல் அளவு இருக்குது. இந்த கடல் அளவு உள்ளது எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்று ஆணவம் கொண்டா என்ன ஆகும்? புத்தி கல்லா தானே ஆகும். அப்புறம் அத பயன்படுத்த மாட்டோம் சரியா. மத்தவங்களுக்கு குடுக்க மாட்டோம். யாராச்சும் கேட்டா எங்க அவங்க கிட்ட குடுத்துட்டோன்னா, அவங்க நம்மளோட புத்திசாலி ஆயிருவாங்களோன்னு பயத்துல நம்ம அவங்க கிட்ட குடுக்கவும் மாட்டோம். அப்ப அந்த ஞானம் இருக்கு. அது பிடிவாதம் இருக்கு. அந்த ஞானத்துல நம்மகிட்ட கல்வி இருந்தாலும், அதுல ஒரு பிடிவாதம் இருக்கும். எனக்கு மட்டும் தான் தெரியணும். மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. இதுல இதுல நல்ல விஷயமும் பண்ணலாம், இல்ல கெட்ட விஷயமும் பண்ணலாம் என்று அந்த தெளிவும் இருக்கும். இருந்த போதிலும் அவர்கள் அந்த பணிவு இல்லாததுனால அவங்க புத்தி கல்லாயிரும். அப்ப அவங்க புத்தி கல்லாகும்போது, அவர்கள் மந்த புத்தியா இருப்பாங்க. அவர்கள் எப்போதுமே ரொம்ப ஞானத்த பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க யாருகிட்டயும். அவங்க கூலா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். அந்த மாரி. அப்புறம் புதிய கருத்துக்கு தன்னை திறக்க மாட்டார்கள். எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. என்னாத்துக்கு புதிய கருத்தெல்லாம் சொல்ல அதான் தெரியுமே, அதான் இருக்கே. நீ எனக்கு ஒண்ணும் சொல்லி தருவா. புதிய கருத்துக்கு, புதிய ஒரு வழிமுறைக்கு சில நேரம் அவர்கள் வழிவகுக்க மாட்டாங்க. அவங்க பழசிலேயே இருக்க நினைப்பாங்க. இந்த வயதானவங்க எல்லாம் பாத்தீங்களா, சில நேரம் சில வயதானவர்கள் எல்லாரும் இல்ல. அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வேணாம். நம்ம சென்டர்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டுறதுன்னா, இன்னும் வரைக்கும் பல விதமான
இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துருச்சு. வீடு கூட்டுறதுக்கு, மோப் பண்றதுக்கு எல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் விளக்கமாறு புடிச்சு தான் கூட்டணும் என்று சிலவர்கள் இருக்காங்க. பார்த்திருக்கீங்க தானே? விளக்கமாறு புடிச்சு கூட்டுனா தான் சுத்தமா வரும். இல்லன்னா சுத்தமா வராது. அந்த மாரி இன்னும் இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கவங்க இன்னும் இருக்காங்க தானே? எனக்கு இதுதான் இப்படித்தான் செய்யணும். இப்படித்தான் போடணும். அதுக்கு மேல வேற மாரி போடக்கூடாது என்று அந்த பிடிவாதத்துல இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்றது? கல்புத்தின்னு தானே சொல்லணும். அடுத்தது கல்புத்தி என்ன சொல்லலாம்னா, யாரெல்லாம் வந்து இந்த தவறான இந்த கோவத்த அதிகமா இப்ப கோவத்த அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் தெளிவு குடுக்குறாங்க. ஆசைய வளர்த்துக் கொள்றதுக்கு ஒண்ணும் தெளிவு குடுக்குறாங்க. இப்படி ஆசை வளர்த்துக்கலாம், அப்படி ஆசை வளர்த்துக்கலாம். ஆசைய வளர்த்துக்கிட்டா இப்படிலாம் நம்ம இருப்போம்னு ஒரு போலியான இன்ஃபர்மேஷன் குடுத்து, அந்த போலியான இன்ஃபர்மேஷன்ல நெறைய பேர் வாழ்ந்துகிட்டு, நீ கோவப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லி நெறைய பேர் சொல்லி தராங்களா? கோவப்படுறது ஒரு பலம், கோவப்படுறது ஒரு சக்தி, கோவப்பட்டா இப்படிலாம் கோவப்படலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், மத்தவங்க நம்மளுக்கு மரியாதை குடுப்பாங்க. நீ கோவப்பட்டா தான் மத்தவங்க உனக்கு மரியாதை குடுப்பாங்க. நீ ஏசுனா தான் அங்கிருந்து மதிப்பு வரும். நீ அடிச்சா தான் அவங்க உன்னை கண்டு பயப்படுவாங்க. உன் பேச்ச கேட்பாங்கன்னு சொல்லி, நெறைய பேரு இதுல வந்து முக்காவாசி உலகம் இப்போது அத நம்பிக்கிட்டு இருக்கு. அதனால தான் எங்க பார்த்தாலும் இம்சை, அடி, தடி, சண்டை, கொலை என்று நெறைய வருது. ஏன் தெரியுமா? அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம குடுக்குறோம்ல, அது பார்க்க அழகா இருக்கும். பாருங்க, அடிதடின்னு வந்துட்டா இப்ப சினிமான்னு எடுத்துக்கிட்டா அடிதடியில வரும்போது எப்படி இருக்காங்க? பார்க்க வீரமா இருக்காங்க இல்லையா? அ வீரமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்? ஓ! நம்பளும் இப்படி அடி புடியில வந்தா தான் நம்பளும் வீரமனா இருக்க முடியும் என்று ஒரு ஆசை வந்துரும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கதை இருக்கு. ஐயப்பன் கதை. அவரு வந்து அ அ அவங்க அம்மா சொன்னாங்களா, "நீ புலிப்பால போய் எடுத்துட்டு வா. அப்பதான் என் சீக்கு நல்லா போகும்ன்னு." சரி, இவரும் காட்டுக்கு போவாராம். கதைய சுருக்கமாக்கிறேன். கதை நீட்டா இருந்தாலும் சுருக்கமா வச்சுர்றேன். அப்ப புலிப்பால போய் புடிக்க போனா, அந்த புலி சாதாரணமா பால குடுத்துருமா? இல்ல தானே! அப்ப அந்த புலிய வந்து 2 வழியில அவரு அந்த புலிப்பால பிடிக்கலாம். ஒண்ணு அவரு அ அவரோட பலத்தை, அதாவது சரீர பலத்தை பாவித்து, அத அடிச்சு, அத வந்து புடிச்சு, கட்டி, அத பால கறந்துட்டு வரலாம். ஒண்ணு அன்பால கறந்துட்டு வரலாம். ஆனா, ஐயப்பன் என்ன செஞ்சாரு? ஐயப்பன் சுவாமி என்ன செஞ்சாரு? அன்பால அத ஒரு புலி மட்டுமா கூட்டிட்டு வந்தாரு? பட்டாளமே கூட்டிட்டு வந்தாரு. எங்க ஒரு கிண்ணம் அம்மாவுக்கு பத்தாதுன்னு சொல்லி, பல புலிகள அவரு கூட்டு வந்தாரு. அந்த புலிகளும் அன்போடு, சந்தோஷத்தோட அந்த பாலை குடுத்தது. அப்படின்னா, அந்த பால்ல நீங்க அடிபிடிச்சு அடி, உத அத கட்டி பிடிச்சு, நீங்க பால கறக்கும்போது அதுலருந்து வர அதிர்வு வந்து பயம். அதுக்கு சோகம் நிறைந்த அந்த அதிர்வு கலந்திருக்கும். இப்ப அன்போடு அது பால் குடுக்கும்போது எப்படி இருக்கும்? அதுல அன்பு கலந்திருக்கும். அதுல பொறுமை கலந்திருக்கும். அந்த மாரி குடிக்கும்போது எப்படி இருக்கு? அதிர்வு இல்லையா? அப்ப அடிப்புடி சண்டையெல்லாம் வருதுல்ல. நம்ம எப்போதும் வந்து சண்டை போட்டா தான் நம்ம வந்து வெற்றி அடையலாம். நம்ம போரிட்டா தான் நம்ம வந்து நாட்ட காப்பாத்தலான்னு. அப்படி பார்த்தா மலேசியாவ நீங்க பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு பிறகு நம்ப எப்படி சுதந்திரம் வாங்குனோம்னா, நம்ம சண்டைலாம் போடல. இந்தியால எப்படி காந்திஜி வந்து உண்ணாவிரதம்லாம் எடுத்து ஆமா, அங்க சந்திரபோஸ் இருந்தாரு. அவரு சண்டைக்கெல்லாம் போறாரு. அவருனாலயும் சுதந்திரம் கிடைச்சுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா மலேசியால வந்து நம்ப காந்திஜி போல 3 இனமும் சேர்ந்து சைனீஸ், இந்தியன், மலே 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு எங்க நாடு திரும்பி வேணும். நாங்க மூவரும் ஒத்துமையா இருப்போம்ன்னு சொல்லி, எந்த சண்டை இல்லாம வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்தோம். அப்ப முடியும் தானே! சண்டை போட்டா தான் சுதந்திரம் வாங்கணும் இல்லையே! ஆனா அந்த சுதந்திரம் எப்படி இருக்கும்? சண்டை இல்லாம வர சுதந்திரம் நன்றாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்களா, மலேசியா இன்னைக்கு வரைக்கும் ஒரு புண்ணிய பூமின்னு தான் சொல்ல முடியும். இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. ஆமா, அங்கங்க சண்டை நடக்குது இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பெருமை. மலேசியால பொறந்ததுக்கு. எவ்வளவு நல்லா இருக்கேன். இன்ன வரைக்கும் நல்லா இருக்கும். இல்லையா? அப்ப புத்திய வந்து நம்ம வந்து அந்த ஞானத்த சரிவர புரிஞ்சுக்கணுமா, நம்ம புத்தி வந்து தெய்வீக புத்தியாவது, ரத்தினமா ஆவுது அந்த ஞானம். ஆனா அந்த ஞானத்தை தவறா பாவிக்கும்போது அது கல்லாகிறது. இன்னைய உலகத்துல பார்த்தீங்கன்னா, சினிமால பார்த்தீங்கன்னா, நடைமுறையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இம்சையை, அதாவது இந்த கோவத்தை, அடி, புடி, சண்டை இதத்தான் வந்து ஆயுதமா பயன்படுத்துறாங்க. தன்னோட பதவிய காத்துக் கொள்றதுக்கு. ஏமாற்றுறது,
பொய் சொல்வது, இப்பெல்லாம் ஸ்கேம் வேற வந்துருச்சு. சோ அவங்களோட நிலை எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இப்ப திருடர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? கொலை செய்வர்கள் அவங்கள்ட்ட என்ன மாரி நெகட்டிவ் இருக்கும்? அவங்களோட புத்தி எப்படி இருக்கும்? எப்படி ஒருத்தவங்கள கொலை பண்றது? திட்டம் போடுவாங்க இல்லையா? எப்படி திருடுறது? அப்ப அவங்க நிலை என்ன போகும்? இன்னும் மோசமாக தானே போய் கொண்டு இருக்கும். அப்ப அது என்ன சொல்றது? கல் புத்தி தானே? என்ன நினைக்கிறீங்க? இதுதான் கல் புத்திக்கும் ஞான ரத்தினம் தெய்வீக புத்திக்கும் உள்ள வித்தியாசம். அது ஒண்ணும் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போதும் உங்களுக்கு நான் கதை போடுவேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கதையை சொல்றேன். இப்ப ஒரு ஊர்ல அங்க ரெண்டு பேரு வாழ்ந்தாங்க. ஒரு பேரு எப்ரம், இன்னொரு பேரு ஈட்டன். அப்ப இந்த எப்ரம் ஒரு அறிவாளி, நல்ல ஒரு புத்திசாலி, ஒரு பண்டிதர்னு கூட வைத்துக்கலாம். நல்ல புஸ்தகத்தெல்லாம் படிப்பாரு. பெரிய பெரிய புஸ்தகம், நல்ல ஞானம், அறிவி ஞானியின் என்று சொல்லலாம். இந்த ஈட்டன் என்றவர் ஒரு பணிவான ஒரு தோட்டக்காரர். அவர் தோட்டத்தை கவனிப்பாரு. அப்புறம் செடி கொடி, அவர்கிட்ட இருக்கிற புக் எல்லாம் ரொம்ப சாதாரணம் ஒரு புக்கு. இந்த எப்ராஹிம் என்றவர் என்ன செய்வாரு, அவரு பெரிய பெரிய லைப்ரரி எல்லாம் இருக்கும், நல்லா படிப்பாரு, ரொம்ப படிப்பாரு. அவர் அறிவை கண்டு நிறைய அப்படியே மலைச்சு போயிருக்காங்க. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு. தேதி, பேரு, யார் யார் என்ன செஞ்சா, என்னென்ன நாள்ல செஞ்சா எல்லாம் துல்லியமா சொல்வாரு. ஒரு பொருளோட பாரத்தை, ஒரு பொருளை அவர்கிட்ட கொடுத்தா அவர் சொல்லிடுவாரு, இந்த பொருள் இவ்வளவுதான் பாரம் என்று. அவ்வளவு ஒரு துல்லியமா சொல்ற அறிவு திறமை இருக்கிறது. ஆனா அவரை என்ன செய்வாரு, நாள போக்குல அவரோட அறிவை பார்த்து அவரே புகழ் அடைஞ்சு அவர் அவர்கிட்ட இருக்கிற அறிவை என்ன பயன்படுத்தாம போயிட்டாரு. பயன்படுத்தல. இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். இப்ப மழை பெய்ய போகுது, ஆமா நாளைக்கு மழை பெய்ய போகுது, அவருக்கு தெரியும் நாளைக்கு மழை பெய்ய போகுது. நாளான்றைக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா மழை வந்தா என்ன செய்யணும், வெள்ளம் வந்தா என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் அதை செயல்ல போடல. அப்ப என்னாச்சு, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஞானம் அப்படி தேங்கின நீர் போல, கிணறு போல தேங்கி போய் அப்படியே இருந்துருச்சு. அவருக்கு தெரியும், ஆனா செயல்ல போட முடியல. ஆனா இந்த ஈட்டன் என்றவர் என்ன செய்வாரு, இவரும் படிப்பாரு. ஆனா அவர் படிச்சதை செயல்ல போடுவாரு. சரி, இந்த மண்ணுக்கு இதை போடணும், இந்த தண்ணி இப்படி ஊத்தணும், இவ்வளவு வெள்ளம் வந்தா இது செய்யணும், மழை ரொம்ப வந்துட்டா இதெல்லாம் செய்யணும்னு அவர் அது செயல்ல போடுவாரு. அங்க போட்டிருப்பாங்க பாருங்க, ரொம்ப மழை வந்தா நீங்க என்ன செய்யணும், வெள்ளம் வந்துச்சுன்னா வெள்ளம் வர்றதுக்கு முன்ன என்னெல்லாம் செய்யணும், அணை கட்டணும், போய் செய்வாரு. அந்த மாதிரிலாம் அவரு கற்ற அந்த ஞானத்தை அவர் செயலில் போட்டு பார்ப்பாரு. ஆனா ரொம்ப பணிவானவர். ஏப்ரஹாம் மாதிரி ரொம்ப படிச்சவர் இல்ல. அப்ப ஒரு நாள் அந்த ஊருக்கு என்ன செஞ்சு, அடமழை பெஞ்சோன்னு வெள்ளம் வர ஆரம்பிக்குது. ஆனா இவரு ஆபிரகாம் என்று முன்கூட்டியே சொல்லிட்டாரு, அடமழை வரும், நிச்சயமா அடமழை வரும், அதுல சேர்ந்து வெள்ளமும் வந்தாலும் வரலாம் என்று அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு அவர் சொல்லல, அடமழை வரும் அவ்வளவுதான். ஆனா இந்த ஈட்டன் என்றவர் என்ன செஞ்சாரு, அவர்கிட்ட சில சாதாரண புக்கு தானே இருக்கு, கொஞ்சம் தானே படிச்சிருக்காரு. ஆனா அவர் செயல்ல போட்டாரு அல்லவா. அப்ப என்ன செய்யறாரு, அடமழை வரப்போகுதுன்னு இவருக்கும் அவர் சொன்னது ஓகே, மழை வரப்போகுது, அதனால நம்ம இதெல்லாம் செய்யணும். அவர் என்ன செஞ்சாரு, அங்குள்ள மக்கள், கிராம மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய், அடமழை வரப்போகுது, நிச்சயம் அவர் சொன்னது நிச்சயம் நடக்கும், வாங்க நம்ம எல்லாம் இந்த மாதிரி அணை கட்டலாம், மழை வந்தா இந்த மாதிரி எல்லாம் பொருள் எல்லாம் நம்ம சேமித்து வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம மக்களை காப்பாத்துக்கு இதெல்லாம் வேணும்னு நிறைய பேர்த்த கூப்பிட்டுட்டு அதெல்லாம் தயார் செய்தார். அப்ப தயார் செஞ்ச நெசமான மழை வரும்போது, வெள்ளம் வரும்போது, இப்ப யாரு உலக மக்களை, அந்த கிராம மக்களை காப்பாத்தினது யாரு? ஈட்டனா இல்ல ஏப்ரஹாமா? ஏப்ரஹாம் நல்ல ஒரு புத்திசாலி இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் செயல்ல போடல. அப்புறம் யாராச்சும் அவரோட சீடர்கள் ஒரு புதிய கருத்தை சொன்னார், அதான் புஸ்தகத்துல ஏற்கனவே நான் எழுதி வச்சுட்டேனே, இதான் இருக்க பாரு, இது இது இப்படி செய்யணும், இது இது இப்படி செய்யணும், அதான் எழுதி வச்சாச்சே, ஏன் நீ ஒரு புது ஐடியா தேடுற என்று புதிய ஐடியா கொடுக்கறவங்கள கூட அவர் நிறுத்திடுவாரு. ஏன்னா அவருக்கு என்ன வந்துருச்சு, இப்ப நம்ம எல்லாம் கத்துக்கொண்டோம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஆணவம் வந்த பிறகு தன் மற்றவர்களுக்கும் வளர்றதுக்கும் அவர் வளருவதற்கு அந்த ஆணவம் விடவில்லை. ஆனா குறைவா படிச்சவரு, ஆனா அவர்கிட்ட பணிவு இருக்கு. புதுசா யாராச்சும் ஐடியா இருக்கட்டாலும் சரி, இதை செஞ்சு பார்க்கலாம், யாராச்சும் ஏதாச்சும் சொல்லும் போது ஆமா அது சரியா இருக்கும், அதைதான் நம்ம
தெரியாதது கடல் அளவு இருக்குன்றாங்களா, அவரு செஞ்சதுனால அந்த ஊரை, அந்த கிராமத்தை அவரால காப்பாத்த முடிஞ்சது. இப்ப யாரோட புத்தி தெய்வமா ஆணுச்சு, யாரோட புத்தி கல்லா ஆணுச்சு, இந்த கதையில இருந்து நீங்க நிச்சயமா தெரிஞ்சு கொள்ளலாம். சோ அடுத்தது நம்ம இன்னும் எப்படி நம்ம புத்திய வந்து கல் புத்தியான நம்மள தெய்வீக புத்தியா வருது. அப்படி நம்மளுக்கு தெய்வீக புத்தி இருந்துச்சுன்னா நம்ம என்னலாம் செய்யலாம் என்று அடுத்தது தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம தெய்வீக புத்தி என்ன, சில எக்ஸாம்பிள், உதாரணம், டிப்ஸ். நம்ம வந்து சில விஷயம் நம்ம கிட்ட வந்து பணிவு இருக்கணும். படிச்சா படிப்பு ஏறணும்னா படிப்புக்கு வயசு இல்லைன்னுவாங்க. நம்ம பார்க்கலாம், சிலவங்க, என்னோட ஃப்ரெண்டு, நாங்க ரயில்வே ட்ராக்ல வேலை செய்யறோம். அவர் வந்து ரொம்ப படிக்கிற காலத்துல அவர் வந்து அஃப்கோர்ஸ் டிப்ளோமா மட்டும் தான் வச்சிருந்தாரு. ஆனா புதுசா வரவங்க எல்லாம் அவரோட பதிவு அதிகம்ட்டாங்க. அவருக்கு வயசு 60. நாங்க வேலை விட்டு நின்னா அவருக்கு வயசு 60 இருக்கும், 60க்கு மேல ஆயிடுச்சு. அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு பிஹெச்டி வேணும்னு சொல்லி பிஹெச்டி போய் பேஸ்புக்ல எல்லாம் போட்டாரு, பாரு நான் பிஹெச்டி செஞ்சுட்டேன். அப்புறம் அவருக்கு பிஹெச்டி வந்தோன்னே என்ன செஞ்சாரு, என்ன நடந்துச்சு, நாங்களாம் ரயில்வே ட்ராக் இல்லையா, அவரோட பட்டமும் அவருக்கு பதவியும் சம்பளமும் கூட இருந்துச்சு. அதுக்கு முன்ன வந்து அவரோட சின்ன வயசுல உள்ளவங்க அவரோட மேனேஜரா இருப்பாங்க. ஆனா அவருக்கு பிஹெச்டி கிடைச்சதுனால இப்ப அவரு கூட அந்த உயர்ந்த பதவியில அமர முடியுது. அப்ப பாருங்க, ஏன் அந்த 60 வயசுல போய் படிக்கணும், நம்ம கற்றுக்கொள்ளணும் என்ற அந்த அந்த ஆர்வம், உற்சாகம். 60 வயசு தெரியுங்களா, பிஹெச்டி படிக்கிறதுன்னு சும்மா இல்ல. 5 வருஷம் போய் படிக்கணும். எல்லாரும் சின்ன சின்ன வயசா இருப்பாங்க, நம்ம மட்டும் வயசானவங்க இருப்பாங்க. அதுக்கு ஒரு கிண்டல் கேலி எல்லாம் வரும். அதையும் தாங்கிக்கணும் இல்லையா? அப்ப அந்த என்ன வேணும், பொறுமை, அந்த ஆசை, அந்த பணி. நம்ம ஜெயிக்கணும்னு ஜெயிச்சாரா, இன்னைக்கு கௌரவமா போட்டு எல்லாத்திட்டையும் காமிக்கிறாரு. நம்ம எல்லாருமே சார், ஓகே சார், பெஸ்ட் சார் என்று நம்ம அவருக்கு மரியாதையை கொடுத்து அவர் அவ்வளவு உற்சாகமா இருக்கு அவர் அந்த வேலையை செஞ்சதில்ல. அப்ப நம்ம வந்து அதுக்கு பணிவா இருக்கணும். இந்த ஞானத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், ரத்தினமா ஆகணும்னா அது எது நல்லது எது கெட்டது என்று நம்ம பகுத்தறிவை கத்துக்கணும். அப்ப நம்ம ஏதாச்சும் புதிய ஒன்றை கத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வந்து நம்ம கிட்ட கேட்கணும், அது வந்து எனக்கு நல்ல வழியில நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா, அது எந்த மாதிரி உணர்வை எனக்கும் மற்றவங்களுக்கும் கொண்டு வரும். இப்போ சிலவங்க சொல்றாங்க, பொறுமையா இரு, பொறுத்தவன் உலகை ஆளுவான். நம்ம பகுத்தறியணும், எப்படி பொறுத்தவன் உலகை ஆளுவான், எந்த மாதிரி பொறுமையா இருக்கணும், எந்த மாதிரி வார்த்தை எந்த மாதிரி வார்த்தை பேசினா பொறுமையை இழந்துருவேன். பொறுமையை மட்டும் நான் இழக்கிறது இல்ல, அவங்க உறவுகள், அவங்க நம்பிக்கையும் சேர்த்து இழக்கிறேன். அப்ப எந்த மாதிரி வார்த்தையை நான் பேசக்கூடாது, எந்த மாதிரி வார்த்தையை நான் பேசணும் என்று கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க. அப்பதான் வந்து அது எனக்கு சரி வருமா சரி வராதா, ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி. அதனால எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சிந்திக்கும் போது நம்மளால அது ரத்தினமா ஆகுது. அப்ப இந்த ரத்தினமா ஆகிறதுக்கு வழிமுறை என்னன்னா, நம்ம கிட்ட பணிவு, கருணை தேவை. அப்புறம் மற்றவர்களுக்கு நம்ம கற்றதை வந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கு இல்லையா? அதாவது நான் பெற்ற இன்பம் பெருகவே வையகம். அப்ப நான் கற்றதை மற்றவங்கிட்ட கொடுக்கும் போதுதான் நான் புதுசா ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிறேன். என்னோட வளர்ச்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது சுயமாற்றம் கொண்டு வர வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுயத்தை வந்து நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா பொறுமை, அமைதி, கருணை எல்லாம் இருக்கும் போது நம்மளுக்கு ஆரோக்கியம் வரும். இப்ப இந்த கோபம் படும் போதோ, இல்ல ரொம்ப ஆசைப்படும் போதோ, பொறாமைப்படும் போதோ, பழி வாங்கும் போதோ, அங்கே வந்து ஆரோக்கியம் நிச்சயம் சீரழியும். நீங்க எல்லாம் பார்க்கலாம். நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரிதான் இந்த நோய்கள் எதனால வருதுன்னா, நம்மளோட புத்தி கல்லா போனதுனால, நம்ம வந்து தவறான விஷயத்த சரி என்று நினைச்சு செய்யறதுனால நம்ம ஆரோக்கியம் கெடுகிறது. அப்புறம் நம்மளோட செல்வமும் நம்ம கிட்ட வந்து எல்லாம் செழிப்போம், ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவாங்க, எல்லாம் செழிப்பும் கூட நம்ம கிட்ட வராது. அது யாருக்கிட்ட அந்த ஞானத்தை ரத்தினமா ஆக்குறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த விவேகம், அந்த புத்திய வந்து நம்ம தெய்வீகமா ஆக்கணும். சதா சந்தோஷமா இருப்போம். நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வேணும், உண்மையான சந்தோஷம். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களும் சந்தோஷமா. அந்த உண்மையான சந்தோஷத்தை சொல்றேன். தற்காலிக சந்தோஷம் இல்ல. தண்ணி அடிப்பது, மத்தவங்களை ஏசுறது, மத்தவங்களை பூலி பண்றது, இதெல்லாம் தற்காலிக சந்தோஷம். பின்னால அதுக்கு நம்ம கர்மத்தின் விளைவை அனுபவம் செய்வோம். அவங்க அனுபவம் செஞ்ச வலியும் வேதனையும் நம்மளுக்கு திரும்பி வரும்.
சந்தோஷத்தை கொடுத்தால் சந்தோஷத்தை பெறுவோம், இல்லை என்றால் சோகத்தை கொடுத்தால் சோகத்தை தான் பெறுவோம். இதை சிந்தித்து பாருங்க. அப்படி நம்ம கல்புத்தி என்றால் நம்ம பழைய நினைவில் இல்ல நம்ம ஆணவத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளு, நம்ம செய்யற செயலும் அதே இதுதான் சரின்னு சொல்லி அந்த அகங்காரத்தில் நம்ம நடந்துக்கணும். அப்ப தேவையில்லாம நம்ம மத்தவங்களை பழி போடும், மத்தவங்க கதையை பேசி மத்தவங்கள குறையா பேசி அதுல ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கிடைக்கும் தெரியுங்களா? ஓகேங்களா? இது வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் கல்புத்தியம் மற்றும் தெய்வீக புத்தியம். அப்ப நம்ம புத்தி தெய்வீகமா இருக்கும் போது நம்ம மனம் இருக்கு இல்லையா, மனம் அது செம்மையாகும். அதாவது மனதை கட்டுப்படுத்த முடியும். ஆரம்பத்திலே சொன்ன மனதை வென்றவர்கள் உலகத்தை வெல்வார்கள் என்று. அப்ப நம்ம மனதை வெல்ல வேண்டும் என்றால் நம்ம புத்தி தெய்வீகமா இருக்கணும். நம்ம புத்தி சத்தியம் நிறைந்ததாக இருக்கும். அதுல வைராக்கியம் இருக்கணும், அதுல தூய்மை இருக்கணும், சுத்தம் இருக்கணும், தெளிவு இருக்கு. அப்ப அந்த ஞானத்தை நம்ம நல்ல வழியில பயன்படுத்தணுமா, நம்ம வாழ்க்கை நிச்சயமா அழகாக இருக்கும். அப்படி நம்ம இந்த ஞானத்தை தவறான வழியில பாவிச்சோமா, ஞானத்தை நல்வழியில அந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அது சரியான வழியில் பயன்படுத்தினால் நன்மை. தீய வழியில பயன்படுத்தி மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து மத்தவங்க சந்தோஷமும் என்னோட சந்தோஷமும் கெடுத்து, நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு சோகம் போனா ஏன் சோகம் போகும், அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சுன்னா எனக்கு சந்தோஷம். எதை கொடுக்கிறனோ அதான் திரும்பி வரும். அப்ப நம்ம சந்தோஷம் என்றதை கொடுத்தோமா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அப்ப அங்க மனம் கட்டுப்படும். அங்க மனம் நம்ம மனதை திருப்திப்படுத்தலாம். எல்லாரும் மன அமைதி வேணும், மன அமைதி வேணும். எப்படி கிடைக்கும்? இந்த புத்தியை தெய்வீகமாக ஆக்கினார். மனதம் அழகாக ஆயிரும், தெய்வீகமா இருக்கும். மற்றும் நம்மளோட நடத்தை, நம்மளோட சுபாவம், நம்மளோட பார்வை, சொல், செயல் எல்லாமே ராஜரீகமா இருக்கும். அதாவது நம்மளோட ஆளுமை, கேரக்டர்ஸ் இது எல்லாமே ராஜரீகமா இருக்கும், இனிமையாக இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம இந்த ஜென்மத்திலேயே இந்த வாழ்க்கையில நம்ம அன்றாடம் அனுபவம் செய்யலாம். அப்படி இருக்க விரும்பினா ஞான ரத்தினத்தை நாம் கடைபிடித்து நம்ம புத்தியை தெய்வீக புத்தியாக ஆக்கி கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம தெய்வீக புத்தியின் நன்மைகளும் கல்புத்தியின் குறைகளும் தீமைகளும் தெரிந்து கொள்ளலாம். தெய்வீக புத்தியே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நல்லது தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். யாராச்சும் நம்ம கிட்ட உனக்கு நல்ல செய்தி சொல்லிட்டா கெட்ட செய்தி சொல்லிட்டான்னு கேட்டா என்னைக்கு சொல்லுவீங்க? கெட்ட செய்திய சொல்லான்னு நினைப்பீங்களா? சரி, கெட்டதை தெரிஞ்சுக்கலாம். கல்புத்தி இந்த மாதிரி அடிக்கடி நம்ம தவறான விஷயத்தை நம்ம செய்து கொண்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை சோகத்திலையும் துக்கத்திலையும் வலி, வேதனை, நோய் என்று அது கொண்டே இருப்போம். நம்ம சொல்லுவோம், நான் ஒன்னும் செய்யலையே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்றோம். மறு ஜென்மத்துல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கர்ம தத்துவத்துல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிச்சயம் தெரியும் நம்ம எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் திரும்பி வரும். நம்ம ஒரு ஆளு ஆக்சிடென்ட்லயா இல்ல வேணுமனே ஒரு ஆளை குருடாவும் ஊமையாகவும் ஏழையாகவும் பிச்சைக்காரங்களும் ஆவறது இல்லை. தன் செயலுக்கு தாந்தாப்புல தான் ஒருவர் ஏழையும் பிச்சைக்காரனோ திருடனோ கொலைக்காரனோ இல்ல கெட்டவனோ ஆவறது. உடல் ஊனம் வருது, உடல் நோய் வருது. ஏன்? தன் வினை தன்னை சுடுகிறது இல்லையா? தன் செய்த தப்புக்கு தன் அனுபவம் செய்துதான் ஆகணும். சரி, ஒருத்தர் அரசராக பிறக்கிறார், ஒருத்தர் பணக்காரரா வராரு, ஏழையா பிறந்தாலும் பணக்காரரா வராரு, நல்ல பதவியில இருக்காரு, பணம் பட்டம் எல்லாமே வருது. ஏன்? தான் செய்த அந்த கர்ம நல்ல செயல்னால. தன் நல்ல அறுவடையை நட்டார், செடிகளா நட்டார், பூக்களா நட்டார். தன் வாழ்க்கையில் தனக்கு திரும்பி வர்றது அழகிய தோட்டம், அழகிய வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இது சாரமா சொல்ல போனா அப்படித்தான். அப்ப நம்ம ஒவ்வொரு காரியமும் நம்ம தவறா செய்யும் போது அல்ல துக்கம் நிறைந்திருக்கு, பயம் நிறைந்திருக்கும். இதுதான் சுருக்கமா கல்புத்தி உள்ளவர்களை சொல்ல முடியும். அடுத்தவங்களுக்கு சோகத்தை கொடுப்பதான் யோசிப்போம். அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு அவ்வளையும் பிடிக்காது. அப்ப சோகத்தை நம்மளும் அனுபவம் செய்யும், மற்றவங்களும் அனுபவம் செய்யும். அதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம். இப்ப அடுத்தது தெய்வீக புத்தி. தெய்வீக புத்தி ரொம்ப அழகானது. தெய்வீக புத்தியின் நன்மைகள் பேசுவது வாய் இனிப்பா இருக்கு. அப்ப நல்ல விஷயம் பேசினா அவங்க சொல்லுவாங்களா, வாய் தித்திக்கும் என்று. நல்ல விஷயத்த சொல்லிட்ட வாயில சீனி போட்டான்னுவாங்க. கெட்ட விஷயத்த சொன்னா பேசாதன்னு அதை நிறுத்துவாங்க. நல்ல விஷயத்த சொன்னா ஒன்னும் பேசுவாங்க. அதே போல நல்ல விஷயத்தை கேட்டு நம்ம வாழ்க்கை நன்றாக ஆக்கிறதுக்கு தெய்வீக குணத்தின் நன்மைகள். தூர நோக்கு பார்வை உள்ளவரா இருப்போம். முன்கூட்டி என்ன நடக்க போது, இவங்க இப்படிப்பட்டவங்க, நம்ம இப்படி நடந்துகிட்டா நல்லது,
நம்ம சொல்லுவாங்களா, பார்த்து அறிஞ்சு பழகணும்னு. யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி பழகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு நம்ம பகுத்தறியணும். அது வரும். அதாவது தூரத்து நோக்கு பார்வையாக வரும். நம்மளால பிரச்சனைய, அன்றாட பிரச்சனைய சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, நேர்மறைய சிந்தனையோட ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் முடித்து விடுவோம். நல்ல நல்ல கருத்துகள் நமக்குள்ள தோன்றும். இப்படி முடிக்கலாமா பிரச்சனைய? இந்த பிரச்சனை இல்ல மட்டும் ஒரு வேலையை எப்படி சுலபமாக்குறது, சரி இப்படியாக்கலாம். ஐடியாஸ், நல்ல நல்ல ஐடியாஸ் தோன்றும். கூர்மை வரும். அன்றாட நம்ம வாழ்க்கையை அழகாக ஆக்கி கொள்ளும். எந்த மாதிரி பேட்டர்ன், எந்த மாதிரி உணர்வோட யார் வந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்ம தான் அந்த தெய்வீக புத்தி நல்ல ஆரோக்கியமா நேர்மறை சிந்தனையோட இருக்குமே. நேர்மறை சிந்தனை உள்ளவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை தானே. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய முடிவு எடுப்பதில்ல, அவங்க சுலபமா முடிவெடுத்துருவாங்க. ரொம்ப யோசிச்சு 10 பேர்த்துக்கிட்ட கேட்டு 20 பேர்த்துக்கிட்ட கேட்டு செய்யலாமா செய்யக்கூடாதுலாம் எல்லாம் புத்தி உள்ளவர்கள். தெய்வீக புத்தி உள்ளவர்கள் சுலபமாக கேள்விப்பட்டோனே சரிப்பா இது செஞ்சிரு, முடிஞ்சிச்சு, அது சரியா முடிஞ்சிடும். முடிவு சரியா எடுப்பாங்க. அந்த முடிவு லாஜிக்கா இருக்கும். சொல்ற விதம் இருக்கு இல்லையா, மத்தவங்க கேட்கிற மாதிரி அழகா சொல்லுவாங்க. அது ஆழமாக இருக்கும், புரிந்துணர்வோட இருக்கும், மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா அந்த தெய்வீக புத்திக்கு தெரியும் எப்படி ராஜரீகமாக ராஜதந்திரமாக ஒரு விஷயத்தை செய்யறது என்று. அடுத்தது இந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்வோம். அது சரிவர புரிஞ்சு கொள்வோம். அது சுலபமா ஆக்கி கொள்வோம். ஒரு விஷயம் புதிய புதிய கல்விகளை கத்துக்கிறது கூட நம்மளுக்கு ஆர்வம் வரும். அது ரொம்ப கஷ்டமா கத்துக்க மாட்டோம். 1 மாசம் 2 மாசம் இல்ல, கொஞ்ச நேரத்துல அது கத்து நம்மளோட அதுக்கு நம்ம மாஸ்டர் ஆயிருவோம். இப்ப எந்த ஞானமா இருந்தாலும் தெளிவா புரியுற மாதிரி இருக்கும். நிஜமா சொல்றேன், முன்ன எனக்கு மேத்ஸ் வராது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த தியானம் எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு மேத்ஸ் செய்யறேன். நான் என்னத்தமா கேட்டேன் கிட்ட, இந்த மேத்ஸ்க்கா நம்ம ஸ்கூல்ல அழுதும், இவ்வளவு சுலபமா இருக்கேன்னு. அப்ப இந்த கல்வி கத்துக்கிறது கூட, புதிய கல்வி, புதிய மொழிகள் கத்துக்கூட கஷ்டம் இல்ல, சுலபமா கத்துக்கலாம். வயசு எல்லாம் ஒண்ணும் இல்ல, கத்துக்கலாம். ஒருத்தவங்க வயசாச்சு 70 வயசாச்சு, அவங்களுக்கு தமிழ் வராது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அழகா எழுதி அழகா படிச்சு தமிழ சரளமா படிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. எப்படி முடியும் தானே? முடியும். நம்மளுக்கு தெய்வீக புத்தி, நம்பிக்கை, உற்சாகம் இருந்தால். அப்ப தெய்வீக புத்தி கொடுக்கிற நன்மைகள் அற்புதமானது, அழகானது. நமக்குள்ள அமைதி வளரும், நமக்குள்ள சந்தோஷம் வளரும். நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். எல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் புயல் காத்து வந்தாலும் நம்ம ஆட மாட்டோம். அங்கதன் மாதிரி, ஹனுமான் மாதிரி நின்று எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணிடுவோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒண்ணு சொல்லிக்கிட்டே போலாம். தெய்வீக புத்தி உள்ளவர்களுக்கு எந்த மாதிரி நன்மை கிடைக்குங்க. நிச்சயமா நீங்க இது வரைக்கும் தெய்வீக புத்திய கல்புத்திய பத்தி அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கைய மாற்றத்தை கொண்டு வருவோம். இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. நாம் நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வந்து விட்டோம். முடிக்கிறதுக்கு முன்ன நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம சில விஷயத்த அந்த கேட்டதை செயல்ல போறது மிக்க நல்லது. நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்களை நீங்களும் நல்ல நல்ல விஷயம் எல்லாம் செயல்ல போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வாரம் நம்ம செயல்ல போட வேண்டியது, யாரை பார்த்தாலும் நம் நல்ல எண்ணம், தூய உணர்வை வைத்திருக்க வேண்டும். எந்த மாதிரி நல்ல எண்ணம் என்றால், எல்லாரையும் நம்ம ஆத்மாவா இல்ல எப்படிப்பட்ட ஆத்மாவா பார்க்கணும்னா, இவங்கெல்லாம் இறைவனோட குழந்தைகள், அமைதியின் சுரூபம், சக்தியின் சுரூபமானவர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தை பார்க்க பாருங்க. சுரூபம் என்று சொல்லும் போது நம்மள அப்படிதான் இருப்போம். அப்ப ஒருத்தவங்க அமைதியின் சுரூபம் இன்னொரு நபரை பார்த்து, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க, ரோட்ல போறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மளுக்கு தெரியாதவங்க, இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்தையும் பார்த்து, இந்த உலக மக்களையே பார்த்து, மக்களே நீங்கள் அனைவரும் அமைதியின் சுரூபம், இறைவனோட குழந்தைகள் நாம் எல்லாம் அமைதியின், நாம் தந்தை இறைவன் எப்படி இருக்காரோ அதே போலத்தான் நாம் எல்லாம் அமைதியின் சுரூபம். ஆத்மான நாம் எல்லாம் அமைதியின் நாம் எல்லாம் சக்தியின் சுரூபம், அன்பின் சுரூபம், சந்தோஷத்தின் சுரூபம், அனைவரும் அன்பின் சுரூபம். நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. 7 நாளைக்கு உங்களுக்கு மோதல் வருகின்ற நபர்களுக்கு கூட, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில யாருக்காச்சும் மோதல் வரும். நம்ம பழக்க வழக்கங்கள் மோதல் வரும். அப்ப அந்த மோதல் வரவங்க கூட நல்லவங்களை சுலபமா பார்த்திடலாம், அன்பின் சுரூபம் என்று. நம்மளுக்கு மோதல்ல வரவங்க கூட தான் கொஞ்சம் கஷ்டம். இவங்க பேரு ஒரு 3 பேரை எழுதி வச்சுக்கீங்க. அந்த பேரு இன்னார் அமைதியின் சுரூபம், சக்தியின் சுரூபம்,
அவங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னே இவங்க அமைதியின் சுரூபம், சக்தியின் சுரூபம். ஒரு 10 வாட்டி சொல்லுங்க ஒரு நாளைக்கு. ஒரு 7 நாளைக்கு அந்த மாரி சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த நபரை நினைப்பு வரும் மூலம் இவங்க அமைதியின் சுரூபம், சக்தியின் சுரூபம். அந்த ரிசல்ட் என்ன வரும்னா, அதோட முடிவு என்ன சொல்லணும்னா, அவங்க மாறுறாங்களோ, நான் கேரண்டி பண்ண மாட்டேன். ஆனா, சுய மாற்றம் நிச்சயம் நடக்கும். அவங்க பார்க்கும்போதெல்லாம், இந்த ஆத்மா அமைதியின் சுரூபம், இந்த ஆத்மா சக்தியின் சுரூபம் சொல்லும்போது, நம்பக்குள்ள நேர்மறையான எண்ணம், நம்ப மனம் வந்து தெய்வீகமாக, ரொம்ப அமைதியாக, கூலா இருக்கும். நமக்களுக்கெல்லாம் என்ன தேவை? சந்தோஷமா இருக்கணும். அமைதி தேவை. அப்புறம் வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கணும், செல்வம் இருக்கணும். அமைதியும், ஆரோக்கியமும் இருந்தா தானே செல்வம் வரும் அல்லவா? அது வர்றதுக்கு என்ன செய்யணும்? நல்லெண்ணம், தூய உணர்வு அனைவர் மேலயும் வைத்திருப்போம். கர்மம் அதானே சொல்லுது. எண்ணத்தை குடுக்குறீங்களோ அதானே பெறுவீங்க. எதை நடுறீங்களோ அதான் வரும். கல்லை நட்டால் கல்லு முளையாது. ஆனா பூ, செடி, கொடியெல்லாம் நட்டா, பழங்கள் நட்டா பழம் வரும். அந்த மாரி நல்ல நல்ல எண்ணங்களை நடுவோமே! அழகான தோட்டமா ஆவட்டுமே நம்ம வாழ்க்கை. இப்ப பயிற்சி செஞ்சு பாருங்க. 7 நாளைக்கு எ எல்லாருக்கும் உங்களையும் சேர்த்து, உங்களை பார்த்தோம்னா அமைதி சுரூபம், சக்தியின் சுரூபம், அன்பின் சுரூபம். மற்றவர்களையும் பார்த்து, இவர்களும் அன்பின் சுரூபம், சக்தியின் சுரூபம் என்று 7 நாளைக்கு 7 வாட்டி ஏ சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் நம்ப வாழ்க்கை மாறும். அவங்கக்குள்ள கொஞ்சம் மாற்றம் வரும். ஆனா முதல் மாற்றம் எனக்குள்ள வரும். நான் சந்தோஷமா இருப்பேன். நான் அமைதியா இருப்பேன். என்ன? அதாவது நம்மள பையில இருந்தா தான் எடுத்து குடுக்க முடியும். நம்ம பையில இல்லன்னா என்னத்த எடுத்து குடுக்கறது? அப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்களா, யார காப்பாத்தணும்னா, எப்பவும் சொல்லுவாங்க, அந்த கதை சொல்லுவாங்க இல்லையா? கடல்ல விழுந்துட்டியா மனைவிய காப்பாத்துவியா? அம்மாவ காப்பாத்துவியான்னு? சுயத்த காப்பாத்தணுங்க. சுயத்துக்கே நீச்சல் அடிக்க தெரியலன்னா 3 பேரும் சேர்ந்து முழுக வேண்டியதுதான். அப்ப சுயத்துக்கும் சேர்த்து, மற்றவர்களுக்கும் சேர்த்து நல்லெண்ணத்தை குடுப்போம். சரிங்களா? அடுத்த முறை வேற தலைப்போடு பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நன்றி, வணக்கம்.